ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி இந்த அரை நெல்லிக்காயை வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமப்புறங்களில் எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த அரை நெல்லிக்காய் மரம் இருக்கும். சென்னையில் கூட நிறைய பேர் வீட்டில் இந்த மரம் வச்சுருந்தீங்க, நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் கூட இது கிடைக்குங்க. விலைக்கு வாங்கி கண்டிப்பாக ஊறுகாய் செய்யுங்க. நம்ம வீட்லேயே நம்ம ஹோம்மேடாக செய்யக்கூடிய இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் அதில் விட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் கட்டி பெருங்காயம் எடுத்து கிள்ளி அதில் சேர்த்துருக்கேன். கடுகு தாளிச்சிருக்கேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் நல்லா படப்படன்னு பொரிய விடுங்க. இதுக்கு இடையில நீங்கள் அரை நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி சின்ன நெல்லிக்காவை ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இதில். அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இது எண்ணெயில் நம்ம வதக்கணும் அப்படின்னாலே இது சாஃப்டாக குக் ஆகிடும். ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ஊறுகாய். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு 2 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய்னாலே உப்பு தாங்க. அதுவும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் எந்த கெடுதலும் செய்யாது. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா குக் பண்ணுங்கள். விரலி மஞ்சள் இருக்கும் பார்த்திங்களா, குழம்பு மஞ்சள் சொல்லுவோம். அது ஒரு துண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம், இது 3ஐயும் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு மிக்சியில் ஆறினோன்னா கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வெந்தய மஞ்சள் பொடி அப்படின்னு பேர். ஊறுகாய்னாலே வெந்தய மஞ்சள் பொடி இல்லாத ஊறுகாவே கிடையாதுங்க. இப்போ காஷ்மீரி சில்லி நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். காரம் கம்மியாக இருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய கப்பால் நல்லா 1 கப்பு நெல்லிக்காய் இருந்ததுங்க. பெரிய டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் கம்மியாக இருக்கும். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே நாக்கில் உங்களுக்கு எச்சு உறுது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நம்ம மிளகாப்பொடி வாசனை போக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. நான் வந்து பாட்டிலில் எடுத்து வைக்கும்போது திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெயை காய்ச்சி இதில் ஆட் பண்ணிப்பேன். எண்ணெயும் கொஞ்சம் கூட விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை நம்ம வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு எடுங்க. எல்லா கையோடையும் ஊறுகாயை தொடக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் ஊறுகாயை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஃபங்கஸ் வராது. அதில் ஈரப்பதம் மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரை நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் பொடி சொன்னோம் பார்த்திங்களா, வெந்தய மஞ்சள் பொடி, இது வந்து ஆறினோன்னு தான் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது அந்த வெந்தய மஞ்சள் பொடியை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். இந்த ஊறுகாய் அப்படியே ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் சொன்ன அளவுகளில் வெந்தய மஞ்சள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு அரை விரலி மஞ்சள் உடச்சி ஒரு அரை துண்டு விரலி மஞ்சள், குழம்பு மஞ்சள், ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ண பொடி இதுதான் இந்த ஊறுகாய்க்கு வாசனை கொடுக்கக்கூடிய பொடி, வெந்தய மஞ்சள் பொடின்னு சொல்லுவோம். இதை 1 ஸ்பூன் ஆறின பிறகு நான் சேர்க்குறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் போதுமானது. இதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்படியே சூடு ஆறினோன்னே ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இன்னும் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் நீங்கள் சூடு பண்ணி இதில் விட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு ஒரே மாதத்தில் காலியாகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.